ஃப்ரெண்டு இருக்கலாம், அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்புன்றது வேறு. ஒரு ஆணும் பெண்ணும் ஃப்ரெண்டாக இருக்கலாம், பேசிக்கலாம், வச்சுக்கலாம். அதுக்கும் ஒரு லிமிட் தான் இருக்குது, புரியுதா உங்களுக்கு? ஆனால் வந்து இது வந்து லவ்னு போயிட்டிங்கனாலே அது வந்து பேஸ்ட் ஆன் செக்ஸ் தான். அது ஏற்கனவே வந்து சார் அது வந்து லவ்ங்கிறது பேஸ்ட் ஆன் கம்பேட்டபிலிட்டி, நம்மளுடைய புரிதல். இதெல்லாம் நீ இந்த வடையை பூரா வந்து சுடுறது வெளியே சுடலாம், இங்கிலீஷில் பேசலாம், ஹிந்தியில் பேசலாம். கடைசியில் நீங்கள் வரக்கூடிய இடம் அதுதான். எதுனா அந்த காமம்ன்றது தான் சார். இப்போல்லாம் சொல்ல முடியாது. பிள்ளைங்க பசங்களாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லின்னு சுற்றிட்டு இருப்பாங்க சார், அப்படி சொல்ல முடியாது. அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாதுங்க. ஏன்னா நான் உங்களை தாண்டி பல வருஷங்கள் பார்த்துட்டு வரேன் இந்த காதலை. இது எல்லாமே ஏன்னா ஒரு இப்போ கல்யாணம் ஆகாத ஒரு பையனும் ஒன்று பொண்ணும் ஒன்றா சுற்றிட்டே ஏதோ ஒரு ஈர்ப்பு இல்லாமல், ஒரு சைக்காலஜி உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு சைக்காலஜி நான் சொல்கிறேன். ஒரு வீடோ ஒரு ரூம் வேறு ஒன்றும் வேணாம், ஆண் பெண்ணெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஒரு ஆணுடைய செருப்பு வெளியில் இருக்குது, புரியுதா? ஒரு வீட்டு வாசலில் ஒரு ஆணோட செருப்பு இருக்குது, சரியா? அந்த ஆணுக்கு ஃப்ரெண்டு இல்லை வேறு ஏதாவது ஒரு வகையில் தெரிந்த ஒரு பெண் வந்து அந்த வீட்டுக்கு வராங்க, இல்லை எதுக்கோ பார்க்க வராங்க அப்படின்னா, நீங்கள் அந்த செருப்பை அவங்க கழட்டி போடுறதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம், புரியுதா உங்களுக்கு? எப்படி? இப்போ உங்கள் செருப்பு வெளியில் இருக்குது, நீங்கள் இருக்கீங்க, நான் இருக்கீங்க. இன்னொரு பெண் வந்து உங்களை பார்க்க வராங்க, ஒரு ஃப்ரெண்டோ, ஓகே, ஒரு ஃப்ரெண்டாக வச்சுக்கலாம், இல்லை லவ்வராக வச்சுக்கலாம், இல்லை எது வேணாலும் வச்சுக்கலாம். ஒருத்தர் உங்களை பார்க்க வராங்கன்னு வச்சுக்கலாம். உங்கள் செருப்பு அங்கே கிடக்குன்னு அவங்களுக்கு தெரியும், உங்கள் செருப்பு தான் அவங்களுக்கு தெரியும், அந்த அளவுக்கு ஃப்ரெண்டு. அவங்க அந்த செருப்பை எங்கே கழட்டி போடுறாங்க, என்ன விதமாக கழட்டி போடுறாங்களோ வச்சு அவங்க எந்த மாதிரியா பார்க்குறாங்கன்றதை கண்டுபிடிக்க முடியும். குருவே, எப்படி குருவே? இல்லைங்க, ஒரு பெண் வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களை பிடிக்கலையா இல்லை வேண்டா வெறுப்பாக அவங்கள ஒரு ஆஃபீஸ் விஷயமாக பார்க்க வராங்க, நீங்கள் யார் பழக்கம்தான். ஆனால் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் எனக்கு ஹெட்டாக இருக்கீங்க, வரீங்க, பார்க்க வரீங்கன்னா அந்த செருப்பு வேறு மாதிரி கிடக்கும். அது அப்படியே உதறப்பட்டு இது இந்த பக்கம் அது அந்த பக்கம் அப்படிலாம் இருக்கும். இல்லை கழட்டி வச்சோன்னா அந்த பக்கமாக கழட்டி வைப்பாங்க, இந்த ஒரு செருப்பு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருக்கும். ஆனால் நேசமான பெண்களாக இருந்தால், நண்பர்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த செருப்பு பக்கத்திலே கழட்டி வைப்பாங்க. நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க. இனிமே எங்க இல்லை அது உங்களை இதே இதில் இப்போ வேண்டா வெறுப்பா இல்லை, இனி அந்த செருப்பு வந்தா என்ன வரலன்னா, அதாவது நட்புக்கு சொல்கிறேங்க. ஓகே, நான் வந்து இது வந்து செக்ஷுவலாக சொல்லலை. உங்களை நேசிப்பவர்கள் மட்டும்தான் உங்கள் செருப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெண் வந்து அந்த செருப்பை பக்கத்தில் கழட்டி போடுறாங்கன்னா, அதாவது எப்படின்னா ஒரு அழகா அந்த செருப்பு இங்கே இருக்குன்னா பக்கத்துலேயோ இல்லை இது இப்போ இந்த பக்கமோ அந்த பக்கம் நீட்டாக கழட்டி வைக்கிறாங்கன்னா உங்களோட நண்பர்னு அர்த்தம். ஒரு இல்லை அண்ணன் பார்க்க போகிறோன்னு கூட வச்சுங்க, அப்படி கூட அந்யோன்யம்னு அர்த்தம். அந்யோன்யமாக சரி, நல்லவர், அது நம்பிக்கையானவர் அப்படின்ற மாதிரியான அர்த்தத்தில் பார்க்கலாம். அதே அந்த பெண் வந்து பார்த்துச்சு, இப்போ உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுற ஒரு ஆள் வர சொல்கிறீங்க, நீங்கள் ஆஃபீஸு வர சொல்கிறீங்க, உங்கள் செருப்பு மட்டும் வெளியில் இருக்குது அப்படின்னா, அவங்க செருப்பை கழட்டி போட்டிருக்க இடம் வேறு மாதிரி இருக்கும், விதம் வேறு மாதிரி இருக்கும். கரெக்ட். அந்த செருப்புக்கு இந்த செருப்பு நெருக்கமாக இருக்காது, புரியுதா உங்களுக்கு? ஸோ இது ஒரு சைக்காலஜி இது. ஸோ இந்த இதுதான் வந்து அதனால தான் எல்லாரும் வாசலில் சிசிடிவி கேமரா வைக்கிறாங்க. சிசிடிவி கேமரா வைக்கிறதுக்கு நான் சொல்கிறேன், இதெல்லாம் நேச்சர். அந்த பெண்ணுக்கே அது தெரியுமானா தெரியாது, அதோட ஆள் மனசுலேருந்து அது கழட்டி போடும் அந்த செருப்பு. ஆமாம், சரியா. ஒரு ஆணை எவ்வளோ தூரம் சேஃபாக நினைக்கிறாங்கன்னு ஒரு விஷயம். அது அண்ணனாவோ காதலாவோ ஃப்ரெண்டாவோ ஏதோ ஆனாலும் இருக்கலாம் அப்படின்ற அந்த செருப்பு கிட்ட கூட அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் வேறு மாதிரி இருக்கும், வேறு மாதிரி பெண்களோட இது வேறு மாதிரி. ஓகே, சரியா. ஸோ இதுதான் வந்து ஒரு இது. இப்போ அவங்கள பிடிக்கல, ஆனால் ஒரே இடத்துல இருக்கீங்க, வேலை பார்க்குறீங்க அப்படின்னா கூட அவங்க செருப்பு இங்கே இருந்ததுனால தள்ளி கொண்டு போய் போட்டுருவாங்க வேணும், இல்லைன்னா அதுமே அசால்ட்டாக கழட்டி போட்டு போயிட்டே இருப்பாங்க, புரியுதா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் சைக்காலஜி. நீங்கள் சுடுற வடையெல்லாம் வந்து உண்மை கிடையாது, புரியுதா உங்களுக்கு? அது பூரா வந்து இந்த காதல், இது லவ், அப்படி நேசிக்கிறேன், அப்படி ஆசிக்கிறேன்னா ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் வந்து சொல்லவே முடியாது. ஸோ அதை தான் ப்ராக்டிக்கலாக இல்லை அதை தான் டிஆர் விலைக்கு சொல்லியிருக்காரு. அதுதான் விலைக்கு சொல்லியிருக்காரு. மீன்ஸ் வந்து இது தாண்டா உண்மை அப்படின்றத வந்து என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஐ லவ் யூன்னொன்னே என்ன பண்ணுவாங்க, நீங்கள் உங்கள் வாதத்துக்கே வரேன். இப்போ யார் இருக்குது, கங்கா இருக்காப்புல, இந்த பக்கம் நளினி, 2 கேரக்டர் இருக்குது. இவன் வந்து இவனை எதிர்த்துக்கிட்டே இருக்கான், எப்போ பார்த்தாலும் ஒரு நாய் மாதிரி தான் டீல் பண்ணுவான். சி ஏன் இங்கே வந்த, ஏன் இங்கே நிற்கிற, நீலாம் ஒரு மனுஷனா, அப்படியே பேசிகிட்டு இருப்பான் பாதி படம் வரைக்கும். ஒரு கட்டம் வரும்போது அப்போ நீங்கள் சொல்கிற லவ்வில் என்னென்னா ஒரு புரிதல்,
ஒரு வாழ்க்கை அப்படின்னு ஒருத்தர் லவ் பண்ணுறான்னா என்ன பண்ணுவான் அவன்? அந்த பொண்ணு இங்கே இருக்குது, அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறான், அது ஐ லவ் யூன்னு சொல்லிடுது, சரி காதலை ஏற்றுக்கிறது. அப்போ உடனே அவன் என்ன பண்ணணும்? வாமா ஐ டூ லவ் யூன்னு சொல்லி கையை கொடுத்து ஒரு சேரை போட்டு உட்காரு, நம்ம வாழ்க்கையை பற்றி பேசலாம், படிக்கலான்னு இருக்க அப்படி பேசியிருந்தான்னா நீங்கள் சொல்கிற லவ். எஸ், எப்படா வெறி நாய் போல பாயுவோன்னு ஒருத்தன் சுற்றிக்கிட்டே இருக்கான். படத்தோட முதல் சீனில் அவள் கோலம் போடுறதுலேருந்து அவன் பார்த்துட்டு இருக்காங்க. கோலம் போடுறது, காலையில் எழுந்திரிக்கிறது, காலேஜுக்கு போகிற வரைக்கும் பின்னாடியே போகிறான். அதோட நோக்கத்தை நீங்கள் எங்கே கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, ஐ லவ் யூன்னு சொன்ன உடனே அவளை புழிஞ்சு சக்கையாக சாரா புழிஞ்சு அவள் விடுன்ற அந்த டைலாக் மட்டும் வைக்கல, ஏன்னா லவ்வில் வைக்க முடியாது விடுன்னு சொல்லி. ஸோ அந்த கட்டி பிடிக்கிற சீன் மட்டும் எவ்வளோ நேரம் இருக்கும்? டியூரேஷன் பார்த்தீங்களா? ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே இருக்கும். 2 மினிட்ஸ்க்குள்ளே தான். ஆனால் எந்த படமாக இருந்தாலும் 10 செகண்டுக்கு மேலே இருக்காது. இல்லைண்ணே, அது வந்து சுத்துறாப்புல ஒரு அதாவது இருக்குன்னு வச்சுங்களேன், திணறுது அந்த பிள்ளை, திணறுது. ஆமாம், அது பொழைச்சி வந்ததே பருபலப்புன்றாங்க. புரியுதா? அந்த காலத்தில் நினச்சிருப்பாங்க, இப்போ கார்டியனாக வந்தவங்க கூட பார்த்துருப்பாங்க, ஏடா இப்படின்னு. அதுவும் இவர் எப்படி சொல்லிப்பாரு, டேய் கங்கா புடுறா, கட்டி பூடிடா, ஏன்டா இப்படி பண்ணுற, இன்னும் பூடிடா, இழுத்து பூடிடா அவளை அப்படின்னு சொல்லியிருப்பார். கட்டாயம் பின்னாடி பேக்ரவுண்டில் சொல்லியிருப்பார். இல்லைன்னா கங்கா அந்த அளவுக்கு வெறி பிடிச்சி பிடிக்க மாட்டேன், ஏன்னா டைரக்டர் சொல்ல தான் செய்ய முடியும். இப்போ கங்கா சாஃப்டாக கட்டி பிடின்னு சொல்லி கங்கா இந்த மாதிரி கட்டி பிடிச்சிட்டா அப்படின்னா ராஜேந்தர் விட்டுருவாரா? சவுக்கு எடுத்து அடிச்சிருவார். ஏன்னா நான் என்ன சொல்கிறேன், நீ என்ன பண்ணிட்டு இந்த செயின் செய்வால் முதல்ல ஒன்னாதான்டா அடிக்கிறான் அப்படின்னு சொல்லியிருப்பாரா இல்லையா? அப்போ இவர் சொல்லி தான் கங்கா பண்ணியிருக்காப்புல. ஆமாம், குற்றவாளி குற்றவாளி கிடையாது, இந்த காதலை தூண்டியது யார்? காமத்தை டிஆர் தான். புரிந்தவர்களோட காமத்தை தூண்டியவர்கள் மீது தான் குற்றம். இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்குறவன யாரை தப்பாக நினச்சிருப்பான்? கங்காவை. புரியுதா உங்களுக்கு? அப்போ செஞ்சது யாரு? டிஆர் ஃபுல் சீனே காந்திமதி அம்மாவோட தான். இல்லை, அது வேணே அவர் வைக்கிறது. நீங்கள் வந்து காந்திமதி அம்மா எப்பா ஏதாவது செய்ப்பாடுனா நீ அது ஒரு வாய்ஸ் வேற மாதிரி இருக்கும். சூப்பரான ஆக்டருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்ட்ரஸ் யாருன்னா காந்திமதி மாதிரிலாம் ஒருத்தர் இன்னைக்கு வரைக்கும் இல்லை. மனோரமா ஒரு ஸ்டைல்னா காந்திமதி பிச்சு உதருவாங்க. அதாவது அந்த கிராமத்தில் அந்த இது வந்து நான் அந்த அம்மா வச்சு ஒரு ஆட் பண்ணியிருக்கேன் 25 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா அவங்கள எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க டைலாக் நம்ம மதுரை ஸ்லாங்கில் இது எழுதி கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, அக்கா இதுதான் காசீனு அப்படிங்கும். அது கொஞ்சம் ஓவராக சில நேரத்தில் பண்ணி விட்டுரும். ஆனால் 16 வயதுலேருந்து பயங்கரமாக பண்ணியிருக்கு பர்ஃபார்மன்ஸு. ஏன்னா பாரதிராஜா அவர்கள் என்னடி பண்ணுற எடுத்து சருத்துமா முதல் சீனு அந்த கோழி திருடுற சீனு பிச்சு, அது பயங்கர மாஸ் சீன் அது. ஸோ காந்திமதி அம்மாவை கரெக்டாக இவர் இது பண்ணுவார். யார் யாரெல்லாம் நல்ல ஆக்ட்ரஸோ அவங்களுக்கு கூட. அதே மாதிரி இவர் உங்களை விடவே மாட்டார். யார் அக்கா கேரக்டரு அது வாழா வெட்டியாக தான் ஒரு படத்தில் பூரா இருந்துச்சு. சரிதான் அக்ரிமெண்ட்டே போட்டிருப்பாப்புல போல. ஒரு 5 படம் வாழா வெட்டியா நீங்கள் வரீங்க, ஆமாம் எவ்வளோ பேமெண்ட்டுன்னு சொல்கிறீங்க, நான் உடனே செக்கை போட்டு கொடுத்துருப்பார். அதுவும் சரி ரைட்டு ஓகே. ஆனால் சூப்பர் ஆக்டர்ஸ்ண்ணே காந்திமதி அம்மா. இதில் வாழா வெட்டி தான். ராதாரவி எல்லா படத்துலையும். ராதாரவி வந்து அப்போ ஃபேமஸ் ஆனதே வந்து எனக்கு தெரிஞ்சு ராதாரவியை மக்கள் ரசிக்க ஆரம்பித்ததே டிஆர் படத்தில் தான். ஏன்னா அவருக்கு ஒரு ரோல் நல்லாயிருக்கும், பயங்கர. அதே மாதிரி சரிதாக்கும் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் வந்து முன்னேறாத தமிழகம், பேமெண்ட்டு பணப்புழக்கம் இல்லாத ஒரு நாடு. அப்போ பல குடும்ப பிரச்சனைகள், பெண்கள் பூரா தையல் மிஷின் வச்சு தைச்சிட்டு இருப்பாங்க, தையல் வேலைக்கு போவாங்க, வீட்டு வேலைக்கு போவாங்க, ஆப்பம் சுட்டு விற்பாங்க, இட்லி சுட்டு விற்பாங்க. இந்த ஆயாக்கள்லாம் கடையில் பூரா வரிசையாக இட்லி சுட்டு, இந்த மாதிரியான ரொம்ப கஷ்ட காலம் பிடிச்ச காலம் அது 80கள்லாம். வறுமை வந்து கொஞ்சம் அப்படி விட்டு வெளியே வர காலம். ஆனால் டிஆர் இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த மியூசிக்கை போட்டு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஆப்பம் வைக்கிற நிலைமை கொண்டு விட்டார். அது எப்படி சரியாக வரணும்? அந்த காலத்தில் குடிசையில் ஆப்பம் ஊற்றிருந்த சீன். இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்துருச்சு. அப்பார்ட்மெண்ட் வாசலில் ஆயா ஆப்பம் சுடுதுன்னா எவன் இது பண்ணுவான்? கஷ்டம்தான். பைக்கை வச்சு ஏற்றிடுவாங்க, ஆயாவும் அடுப்பையும் சேர்த்து. ஆனால் அந்த படத்துலேயே எனக்கு மைனஸாக தோணுது என்னென்னா, உயிரிழவரிசோட செகண்ட் இப்போ ரீரிலீஸில் மியூசிக் தான். டூ மச் ஆஃப் டிஜிட்டலைசிங் வந்து தலைவலிக்க ஆரம்பிச்சு. அது எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. பாட்டெல்லாம் சூப்பராக இருக்குங்க. அப்போ ஐயோ அந்த வைகைக்கரை காற்றையில் அதெல்லாம் சோக பாட்டு. ஆனால் அந்த பாட்டே அப்படி வந்து என்னை தடுக்க, முகம் வந்து தாகம் வந்து என்னை தடுக்க, அச்சம் வந்து வெக்கம் வந்து உன்னை தடுக்கன்னு ஒரு சாங் இருக்கு. அதில் வந்து எழுதியிருப்பாரு. அது நல்லா இருந்தது இல்லை? முகம் வந்து தாகம் வந்து என்னை தடு சேர்த்து விட்டுருக்காரா? நடுவில் ஒன்று வந்ததுன்னே, அங்கே தானே தாங்கவே முடியல. இந்த பாட்டு அவரே கெடுத்துட்டார் போல். அவரே இதில் வந்து இந்த யானை தான் தலையிலே மண்ணை வாரி போடுவாங்க. அது வந்து மண்ணை வாரி போடுறது அது வந்து அரிப்புக்காக போடும்.
இவங்க என்ன நினச்சிக்கான போய் தண்ணி இன்னில் குளிச்சுட்டு வரும், அதை குளிருன்னு மண்ணாவாரி போடும். அது போட்டால் தான் அதுக்கு உடம்பு செட் ஆகும். நம்ம என்னன்னா நம்ம ஆங்கிள்லேருந்து பார்க்குறோம் மண்ணவாரி போடுது இந்த யானை அப்படி. அதோட ஆங்கிளில் பார்த்தா அதுக்கு மண்ணவாரி போடுறது தான் அதுக்கு வழக்கமே. புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி போட்டிருக்காரா. அடுத்து இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைட் சீன்னு சொல்லவே வேணாம். கவுண்டமணி ஒரே படத்தில் தான் நடித்தார்னு நினைக்கிறேன், வீரில் ஒரு விஷாலம் மட்டும். எஸ்எஸ் சந்திரா அவரோட எல்லா படத்துலையும் வந்துடுவார். ஆமாம். கவுண்டமணி பார்த்துருப்பாரு, இந்த சீனு டைலாக்லாம் பார்த்து தெரிச்சு ஓடி வீரில் விஷாவோட அவர் அவுட்டு. ஓ, அதோட அவுட்டு. ஆமாம், நடிக்கிறது. அதுலேயே 2-3 சீன் இல்லைண்ணே வந்து. அதான் படத்துலேயே அதுலேயே 2-3 சீன் ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னு நினைக்கிறேன், போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா எச்சியக்காரிலாம் துப்புற மாதிரிலாம் சீன் வச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான டைலாக்கு ரொம்ப மோசமாக வச்சதில் அவங்களுக்கு ஒரு ப்ரெஸ்டீஜ் இருக்குன்னு போயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உசிலமணி எல்லா படத்துலையும் இருப்பார், அவர் படத்தில். இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் கதாநாயகினா செலெக்ஷன் பின்னி எடுப்பார். அந்த காலத்தைய ஒரு 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 ஃபிகர்னு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஸ்லிம்மாக இருப்பாங்க. ஹிந்திக்காரன் குண்டாக இருக்க பொண்ணு, மீடியமாக இருக்க பொண்ணை பார்க்கவே மாட்டான் ஹீரோயின். தமிழில் ஒல்லியாக இருக்க பிள்ளைய திரும்பி கூட பார்க்க மாட்டேன். அந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய படத்தில் கேஆர் விஜயெல்லாம் பார்த்தோன்னா பெரியம்மா மாதிரி இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனால் அவங்க ஹீரோயினாக இருப்பாங்க. நம்ம பெரியப்பா மாதிரி இருக்கிறவங்கலாம் காலேஜ் போயிட்டு இருப்பாங்க, எம்ஜிஆர் போன்றவர்கள். எங்கள் பெரியப்பானா பார்த்துங்க, உங்கள் பெரியப்பா கூட பரவாயில்ல, அவங்கெல்லாம் காலேஜ் போயிட்டு இருப்பாங்க. இவங்க லவ்வெல்லாம் நம்ம பார்க்க முடியுமா? அப்போ வந்தவர் தான் டிஆர் சக்ஸஸ் ஆனது காரணம். புரியுதா உங்களுக்கு? எம்ஜிஆர் சிவாஜி கணேசன்லாம் காலேஜுக்கு போவாருங்க பெல்ட்டை போட்டு. ஏன்னா சில நேரத்தில் ப்ரொஃபஸராக வருவார், ஆனால் அவங்க லவ் பண்ணுவார். அதை தான் எங்களுக்கு அந்த வயசில் ஜீரணிக்கவே முடியாது. எல்லாம் விழுந்து சித்தரலாம் போல், சின்ன வயசுலேயே நம்ம உயிரை மாய்த்துக்கலான்ற மாதிரியெல்லாம் இருக்கும். ஏன்னா இந்த படத்தெல்லாம் நம்ம போய் பார்த்தோம்னா கேஆர் விஜய் அப்படி வருவாங்க, இவரே வருவார், அப்படியே பைக்கில் வருவாங்க. எம்ஜிஆர் படங்கள். ஆனால் நான் ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் வாரம் தெரியும் போது எம்ஜிஆரில் நடிப்பை நிறுத்திட்டார். ஆனால் சிவாஜி நடிச்சிட்டு இருந்தார். அதில் பார்த்தீங்கன்னா 3 சிவாஜி ரோல்லாம் வரும். ஒருத்தர் வந்து அப்பா, அப்புறம் பெரிய பையன் சின்ன பையன் வரும். அதில் சின்ன பையன் பண்ணுற சேட்டை தாங்க முடியாது. ஸ்ரீபிரியா ஜோடியாக போட்டு விட்ருவாங்க. அதில் டான்ஸ் வேறு வச்சுருவாங்க, லவ் டூயட்டு சாங். நல்ல வேளை ரஜினிகாந்தும் கமலஹாசனும் அந்த தவறுலாம் செய்யாதனால தான் இவ்வளோ நாள் ஃபீல்டில் இருக்காங்க. புரியுதா? சிவாஜி கணேசன் அவர் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், அவருக்கு கொடுக்க கதை கொடுக்காம போட்டு இடுப்பில் பெல்ட்டை போட்டு கட்டி அது மேலே மறைக்கிறது கோட்டு, அந்தமானில் ஒரு பாட்டு, இப்படி போயிட்டு இருக்க நேரத்தில் மறைக்கிறதுக்கு ஒரு கோட்டு, அந்தமானில் ஒரு பாட்டுன்னு வச்சா எப்படி? அந்த நேரத்தில் ராஜேந்திர உள்ளே வராப்புல, செயின் ஜெயபாலா உள்ளே வரும்போது இளைஞர்களை இறக்கி விடுறாரு, கன்னிகளை இறக்கி விடுறாரு. அப்போல்லாம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்பத்தா ரேஞ்சில் இருக்கும். இப்போ நமக்கு அப்பத்தா தான் அது. இப்போ செத்தாங்க சாவித்திரி அவங்க யார் நமக்கு இப்போ வயசில் என்ன, அவங்க அப்பத்தா தானே. ஆமாம். ஆனால் அப்போ நம்ம வயசில் ஒரு